எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஸோ பெரும்பாலான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்றைக்கி ஒரு சைடு பேக்கை மாட்டிக்கிட்டு இன்னொரு சைடு ஹாயாக நடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். பட் நிறைய சமயம் இது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தெரியாமே இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முதல் விஷயம், இந்த மாதிரி ஒரு பக்கமாக நம்ம பேக்கை மாட்டிக்கிட்டு போகும்போது இதில் நிறைய புக்கு நோட்டுன்னு கொடுத்து அழுத்தத்தை கொடுக்கும்போது அது ஒரு பக்கமாக எடையை கொடுக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உடம்புக்கு என்றைக்குமே பேலன்ஸ் முக்கியம். 2 கை 2 கால் நேரான தலை அப்படிங்கிற ஒரு உடற்கூறு நம்மளுக்கு படைக்கப்பட்டிருக்கு. நாம் அந்த பேலன்ஸை தவற விடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சரிசமமாக இல்லாமல் ஒரு பக்கமாக எடை கூடும்போது தான் நம்மளுக்கு மேல் முதுகு, கீழ் முதுகு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, ஷோல்டர் பெயின், நெக் பெயின், பேக் பெயின், அப்பர் பேக் பெயின் எல்லாத்துக்குமான ஒரு ஆரம்ப காரணியே இந்த சுமை தூக்குதல், தப்பான முறையில் தூக்குதல் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது விஷயம், எவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போகிறோன்னு நம்மளுக்கே தெரியாது. இதை வச்சு மற்றவங்களையும் நம்ம இடிச்சிடலாம், அவங்களுக்கு அடிபடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு வேகமாக படி ஏறுறோம், ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு வேகமாக ஏறுறோம், பஸ்ஸு லேட் ஆகுது, சீக்கிரமாக போய் பிடிக்கணும்னு ஏறும்போது விளரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் ஒரு பக்கமாக நம்ம பேகை மாட்டிட்டு போகும்போது அதிகரிக்குது. அடுத்தது, எப்போ இந்த பேக் பேக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா மாறுது, நீங்கள் பேகை மாட்டும் போது நம்ம குனிய வேண்டி இருக்குது. இந்த எடை அதிகமாக இருக்கிறதுனால இதை தாங்கிறதுக்கு குனிய வேண்டி இருக்குது. வலிகள் ஆல்ரெடி உருவாக ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கரெக்டான முறையில் பேக்கை சூஸ் பண்ணுறதும் கரெக்டான முறையில் அதை தூக்குறதும் முக்கியம். இப்போ ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய எந்த பேக்குமே ரெக்கமெண்டட் கிடையாதுங்க. எந்த தோல் பை, ஜோல்னா பை, எந்த பையாக இருந்தாலும் அது ஒரு பக்கமாக மாட்டிக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அது பேலன்ஸு இல்லாமல் தான் போகும். அப்போது 2 பக்கமும் நம்ம மாட்டிக்கிறது அப்படிங்கிறது, நம்ம ஸ்கூல் பை மாதிரியே இருக்கிறோம் சின்ன வயசில். 2 பக்கமும் மாட்டிக்கிறது அப்படிங்கிறது ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி இங்கே கீழே ஒரு ஸ்ட்ராப் இருக்கும். இந்த ஸ்ட்ராப் இப்போ முன்னாடி போட்டு இந்த ஸ்ட்ராப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேக் முதுக ஒட்டி இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு நம்மளுக்கு. இந்த கீழ்ப்பகுதியை நம்ம கீழ் முதுகு பகுதியை அழுத்த ஆரம்பிச்சிட்டாலே உங்களால் அந்த வித்தியாசத்தை உணர முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த பேக்கை தூக்க முடியும். அடுத்த விஷயம், இந்த பேக்கில் பேக் பண்ணக்கூடிய சமாச்சாரம் அப்படிங்கிறது இப்போது ரொம்ப கடினமான எடையுள்ள விஷயங்களை நாம் இங்கே வச்சுக்கலாம். அந்த தோலை ஒட்டி வருது இல்லையா, இந்த பகுதி 2-3 ஜிப்புகள் இருக்குது. 1 2 3 வரிசையாக இருக்குது. நீங்கள் வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருளை இங்கே வைக்காதீங்க, ஃப்ரண்ட்டில் வைக்காதீங்க. வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருளை பேக்கில் வைங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராப்பு, இந்த 2 ஸ்ட்ராப்புகளும் நல்லா வைடாக இருக்கணும். அப்போ தான் அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வெயிட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக லேப்டாப்பில் இந்த இடத்துல தான் வைப்போம். இப்போ நான் இந்த பேக்கே ஒரு சப்போர்ட்டு, இந்த பேக்குக்கு இன்னொரு சப்போர்ட்டாக இன்னொரு பேக் வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு 1.5 கிலோ உள்ள லேப்டாப் வச்சுருப்பேன். அப்போது இது சப்போஸ் நம்ம இந்த பையில் அதிகமான பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த பையை மாட்டிக்கிட்டு பேசாமல் இந்த அதிகமான எடையுள்ள பொருளை இன்னொரு கையில் எடுத்துகிட்டு போனோம்னா இன்னும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெயிட்டை குறைக்கிறது தான் முக்கியம். வெயிட்டுன்னு சொல்லும்போது முக்கியமான பாயிண்ட்டு நான் இங்கே சொல்லிடுறேன். எவ்வளோ வெயிட் ஒருத்தர் எடுக்கலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் ரொம்ப முக்கியங்க. இப்போது ரெக்கமெண்டேஷன் எவ்வளோ அப்படின்னா, ஒருத்தரோட உடல் எடையை பொறுத்து உடல் எடையிலேருந்து 10% அளவுக்கு உங்கள் முதுகலை எடையை தூக்கலாம். இது நீண்டகால பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். உங்களோட உடல் எடை 50 கிலோ இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் தூக்கக்கூடிய பேக்கோட வெயிட்டு அப்படிங்கிறது 5 கிலோ, 10%. 5 கிலோலேருந்து 10 to 20% அதிகபட்ச எடை 10 கிலோ. 5 to 10 கிலோ அதிகபட்ச எடை. குழந்தையோட வெயிட் 25 கிலோ தான் இருக்கா அப்படின்னா 25 கிலோவுக்கு 2.5 கிலோ தான் தூக்க முடியும், இல்லை 5 கிலோ மேக்ஸிமம் தூக்கலாம். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான குழந்தைகள் 7 கிலோ 8 கிலோ சர்வசாதாரணமாக தூக்குறாங்க. இன்னும் அதிகபட்ச எடை அப்படிங்கிறது இப்போ 12 13 14 15ன்னு போய்கிட்டே இருக்குது. ஸோ இது ரொம்ப தப்பு, நீண்டகால பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதனால் வெயிட் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். எப்படி புக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டேன், எப்படி பேக்கை சூஸ் பண்ணணும்னு
பண்ணணும்னு சொல்லிட்டேன், எப்படி பேக்கை டைப் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி விஷயங்களை பேக்கை சூஸ் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுங்கள். பிக் பாக்கெட் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால முக்கியமான விஷயங்களை உங்களோட சைடு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, பேக் பாக்கெட்டில் வைக்க வேணாம். அதே மாதிரி பேக்லேயும் வைக்க வேணாம். இப்படி பர்ஃபெக்டாக நம்ம பேக்கை பின்னாடி மாட்டும்போது யாராவது கையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக சிம்பிளாக ஒரு சின்ன விஷயம் சொன்னேன். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், பட் இதை வந்து பெரும்பாலும் நம்ம ஃபாலோ பண்ணாமல் பிற்காலத்தில் கஷ்டப்படுறது நடந்துகிட்ருக்கு. அதனால் கரெக்டான பேக்கை சூஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்கள். இந்த பகுதி தசைகள் தான் உங்களோட வாழ்க்கைக்குமான தசைகள், கோர் தசைகள், சென்டர் பகுதி தசைகள், ட்ரங்க்கில் இருக்கக்கூடிய இந்த தசைகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வயதானாலும் நல்லா உறுதியான உடல் அமைப்போட வலிகள் ஏற்படாமல் நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் முக்கியம். நம்மளுக்கு எவ்வளோ நாட்கள் வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட எவ்வளோ நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு. அப்போ தான் அவன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது மற்ற விஷயங்களில் கிரியேட்டிவிட்டிலையும் சர்வீஸ் பண்ணுறதுலையும் அவங்களோட மனசை முழுமையாக திருப்ப முடியும், உடல் ஆரோக்கியமாக இருந்தது தான். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சின்ன வயசுலேருந்தே கரெக்டான முறையில் கொண்டு வரணுங்கிறத குழந்தைகளுக்கும் என்கரேஜ் பண்ணுங்கள். பசங்களும் இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களும் ப்ராப்பராக பேக்கு கேரி பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி அவங்களுக்கு குறிப்பாக ஏஜ் குரூப் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.